சொல்லிக்கிறாங்க. எவனா இருந்தாலும் படத்தை பார்த்துட்டு பேச சொல்லி. ஆக்சுவலாக வால்யூம் அதிகமாக சொன்னாங்க, அந்த கமெண்ட் கூட இல்லை. இப்போ அது கூட ரீச் பண்ணிக்கிறாங்க போல, நல்லா இருக்கு. இப்போ வால்யூம் இன்னும் சிறப்பாக எடுத்துருந்துருக்கலாம். அதில் ரத்தம் தான் ப்ரோ வரல. காட்டி வந்து அப்படி கிஸ் அடிலாம் செம்மையா இருக்குண்ணா. நல்லா தான் ப்ரோ. படம் எப்படி வேற லெவல் தலை. ப்ரோ படம் பரவாயில்ல. படம் நல்லா இருக்குண்ணா. படம் எப்படி படம் எப்படி சூப்பர். என்ன படம் தரமாக இருந்துச்சு ப்ரோ. சூர்யா எப்படி நடிச்சிருக்காரு? செம்மையாக நடிச்சிருக்காரு ப்ரோ. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா தான். அதுலேருந்து என்ன சொல்லுவாங்க? இது கங்குவாவா? அதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. வேற மாதிரிண்ணா படம், வேற மாதிரிண்ணா. நல்லா இருக்குண்ணா. காட்டி வந்து அப்படி கிஸ் அடிலாம் செம்மையா இருக்குண்ணா. நடிச்சிருக்காரு. சூர்யா நல்லா நடிச்சிருக்காருண்ணா. அதுலேருந்து என்ன சொல்லுவாங்க? கதை படம் பார்த்தேண்ணா, சூர்யாவை பார்த்தேண்ணா, நல்லா இருக்குண்ணா. படம் தானே, படம் இன்டர்வியூ தானே, நல்லா தூக்கம் வந்துச்சு. பார்க்கணும் கொஞ்சம் எத்தனை வந்தேன், கொஞ்சம் சாப்பிட்டோம், கோக் சாப்பிட்டோம், தெம்பா தூங்கினேன். காலை நீட்டினேன், முன் சீட்ல யாருமே இல்லை, 2 காலை இப்படி நீட்டினேன், 10 இப்போதான் ஏந்த. காதில் ரத்தம் தான் ப்ரோ வரல, மீதிபடிலாம் ஏதோ ஓகே பரவாயில்ல. 10 நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அதுலேருந்து என்ன சொல்லுவாங்க? செகண்ட் பார்ட்டில் தான் தெரியும் ஃபுல்லாக. படம் நல்லா இருக்கு படம். இன்னும் அதுலேருந்து என்ன சொல்லுவாங்க? கதையில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு வரலாற்று மிகுந்த கதையை கலி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒப்பிட்டு சொல்ல வராங்க. நல்லா தான் இருக்குது. இன்னும் சிறப்பாக எடுத்துருந்துருக்கலாம். சூர்யா எப்படி நடிச்சிருக்காரு? சூர்யாவோட நடிப்பு மிக அற்புதமாக இருக்குது. நல்லா தெளிவாக நடிச்சிருக்காரு. அவரை எப்போதுமே அடிச்சிக்க முடியாது அவர் நடிப்பில். சிவா அந்த கதையை கரெக்டாக எடுத்துன்னு வந்து சேர்த்துருக்காரா மக்கள்கிட்ட? சிவாவோட கதை சிறப்பான முறையில் முயற்சி பண்ணியிருக்காரு, அப்படி தான் சொல்லலாம். படம் நல்லா இருக்குங்க. சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு. படம் நல்லா இருக்கு. அதுவும் ஃப்ரான்ச்சைஸாக ஒரு கேரக்டர் நிகழ்காலத்துலையும் பழைய காலத்தில் இருக்க மாதிரி கங்குவா கேரக்டருமே ரெண்டுமே நல்லா இருக்குங்க. இந்தளவுக்கு ரொம்ப நெகட்டிவ் பரப்புனாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. படம் நல்லா இருக்குது, அவசியம் வந்து பார்க்கலாம். முக்கியமாக 3D எஃபெக்ட், துப்பாக்கி சுடும்போது அந்த அம்பு விடும்போதெல்லாம் அந்த பாம்பு வர மாதிரி, புல்லட் தெரியும் போதெல்லாம் நேரடியாக வர மாதிரி 3D எஃபெக்ட்டுக்காக இந்த தமிழ்நாட்டில் எடுத்த முயற்சி நம்ம பாராட்டி ஆகணும். தெலுங்கு படத்தை ஆதரிக்கிறோம், ஹாலிவுட் படத்தை ஆதரிக்கிறோம், ஆனால் தமிழ்நாட்டில் எடுத்த படத்தை முயற்சி நம்ம ஆதரிக்கணும். சூர்யா சூப்பராக நடிச்சிருக்காரு. நல்லா மியூசிக் நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக வால்யூம் அதிகமாக சொன்னாங்க, அந்த கமெண்ட் கூட இல்லை. இப்போ அது கூட ரீச் பண்ணிக்கிறாங்க போல, நல்லா இருக்குது. இப்போ வால்யூம் சரியாக இருக்குது. நல்லா இருந்தது நான் படம். ரோமியருடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கிறத பற்றி தான் நம்ம இந்த படம் எடுத்துருக்கேன். நல்லா நடிச்சிருக்காரு சூர்யா. பயங்கரமாக தெரியல படம், சத்தியமா. கதையிலேருந்து என்ன சொல்லுவாங்க? எல்லாமே சொல்ல வராங்க. ரிவ்யூ தப்பாக குத்தம் எல்லாருக்கும் பயங்கரமானு சொல்லிக்கிறாங்க. எவனா இருந்தாலும் படத்தை பார்த்துட்டு பேச சொல்லி. படத்தை பார்க்காம தப்பா எவனும் சொல்ல தேவை. படம் பயங்கரமாகுது. சூர்யாவோட ஆக்டிங் எப்படி இருக்கு? தரமாகுது ப்ரோ, பயங்கரமாகுது. பயங்கரமாகுது. சூர்யா தான் தலைவனே, சூர்யா தான்.